guys and welcome back to Motors Tamil. இன்னைக்கு நம்ம கிட்ட Mahindra Scorpio N இருக்கு. ஸோ அந்த காரோட ஒரு கம்ப்ளீட்டான ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த கார் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு SUV அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம கிட்ட பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் தான் இருக்கு. பட் நம்ம டீசல் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்லேயே நமக்கு 4-wheel ஆப்ஷன் கொடுத்துறாங்க, 4-wheel டிஸ்க் கொடுத்துட்றாங்க, லேடர் ஆன் ஃப்ரேமில் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நமக்கு ஒரு ரக்கடான SUVன்னு சொல்லலாம், ஒரு ப்ராப்பரான SUV கைஸ். ஸோ அந்தளவுக்கு இந்த காரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு காரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ண யாருன்னு பார்த்தோம்னா நம்ம சேலமில் இருக்க SKS மஹிந்திரால தான் ரிவ்யூக்காக எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் சேலமில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மஹிந்திராலேருந்து ஏதோ கார் வேணும் இல்லை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாலும் கண்டிப்பாக சேலமில் இருக்க SKS மஹிந்திரால வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த காரில் கொடுத்துருக்க இன்ஜின் ஆப்ஷன் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 2 லிட்டர் எம் ஸ்டாலியன் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு மேக்ஸிமம் ஒரு 200 bhp, ஸோ கிளாஸ் லீடிங்னே சொல்லலாம். அண்ட் 380 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின், TGD இன்ஜின் சொல்லுவாங்க, டர்போ கேசலிங் டைரக்ட் இன்ஜெக்ஷன் இருக்கும். ஸோ இன்ஜின் பே பார்த்தோம்னா நல்லா பெருசாகவே இருக்குது. அண்ட் ஆல்சோ நமக்கு இந்த இடத்துல இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலும் கொடுத்துருக்காங்க. நல்ல ரிஃபைண்டான ஒரு மோட்டர்னு சொல்லலாம் கைஸ். அண்ட் ஹைட்ராலிக் டச்லாம் இல்லை, ஒரு நார்மலான இதுதான். பட் வெயிட் வந்து பயங்கரமாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் டிசைன் வைஸ் பார்த்தோம்னா நமக்கு LED ஹெட்லாம்ப் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. டியூவல் பேரல் LED ஹெட்லாம்ப் செட்டப் வந்துருது. அண்ட் இந்த இண்டிகேட்டர்ஸ் நமக்கு இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது பார்த்தோம்னா சீக்வென்ஷியல் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்துருது. அண்ட் கிரில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 6 ஸ்லாட் கிரில் கொடுத்துருக்காங்க. அதுவுமே இந்த இடத்துல குரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு குரோம் ட்ரீட்மெண்ட் வந்துருது. அண்ட் பம்பர் பார்த்தோம்னா நமக்கு பிளாக் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தோம்னா நமக்கு ஸ்கிட் பிளேட் மாதிரியான ஒரு ஃபினிஷும் வந்துருது. அண்ட் ஃப்ரண்ட்டில் நமக்கு பார்க்கிங் சென்சர்ஸும் கொடுத்துட்றாங்க. ஃபாக் லேம்ப்ஸ் நமக்கு இந்த இடத்துல வந்துருது. அதுவுமே LED தான் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ஸ்டிங் மாதிரியான ஒரு டிசைன் காரில் ஒரு தீம் மாதிரியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் சரி, சைடில் சரி, ரியர்லையும் சரி, எல்லா இடத்துலையுமே இது இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம சைட் போர்ஷனுக்கு வரலாம். சைடில் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாக்ஸியான ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு கார் தான். நல்ல SUV ஸ்டைல்லே இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஒரு ரக்கடான அப்பியரன்ஸ்னு சொல்லலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கூட இந்த அளவுக்கு எனக்கு இருக்குது. ஸோ நல்ல ஹைட்டான ஒரு கார். அண்ட் ஆல்சோ ரோட் ப்ரெசன்ஸும் வேறு லெவலில் இருக்குது. டயர் சைஸ் பார்த்தோம்னா நமக்கு 255/60 or 18 inch வீல்ஸ் கொடுத்துட்றாங்க. ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ல நமக்கு 18 inch வீல்ஸ் வந்துடும். மேனுவல் வேரியன்ட் போயிட்டோம்னா 17 inch வீல்ஸ் கொடுத்துறாங்க. டியூல் டோன் அலாய்ஸ் தான் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு, நல்ல ப்ரீமியமாவே இருக்கு. அலாய் வீல் டிசைனும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவரால் லென்த் பார்த்தோம்னா நமக்கு 4662 mm ஆஃப் லென்த்ல இருக்கும். 2750 mm ஆஃப் வீல் பேஸ் கொடுத்துருப்பாங்க. 187 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்துடும். அண்ட் ஆல்ரெடி சொன்ன அந்த ஸ்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அந்த ஸ்டிங் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ ஃப்ரண்ட்லேயும் இருக்குது, சைட்லேயும் இருக்குது. அண்ட் ரூஃப் ரெயில்ஸும் நமக்கு ஃபங்க்ஷனலான ரூஃப் ரெயில்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோன்னா 5'7", எனக்கு மேலே இருக்குது கார், பயங்கர ஹைட்டாக இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தோன்னா நமக்கு ரெக்வஸ்ட் சென்சரும் கொடுத்துறாங்க. டோர் ஹேண்ட்ஸும் நமக்கு குரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ORMs நமக்கு பிளாக் கலரில் தான் வந்துருது. ORMஸ்லேயே நமக்கு LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த கலர் பார்த்தோம்னா நமக்கு பிளாக் கலர். ஸோ இதில் வந்து கார் பார்க்கறதுக்கு செம்ம அட்ராக்டிவாக இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் ரியர் ப்ரொஃபைல் பார்த்தோம்னா நமக்கு ஒரு LED டெயில் லேம்ப் செட்டப் தான் கொடுக்குறாங்க. இது பார்த்தோம்னா நமக்கு வால்வோ ஸ்டைலில் இருக்குது, பார்க்குறதுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லாகவே இருக்குது. இண்டிகேட்டர்ஸ் வந்து நமக்கு சீக்வென்ஷியல் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துறாங்க. ரிவர்ஸ் லேம்ப்ஸ் மட்டும் நமக்கு பல்பில் வந்துடும். இங்கே பார்த்தோம்னா நமக்கு Scorpio N அப்படிங்கிற பேஜிங் வந்துருது. அண்ட் டெயில் கேட் பார்த்தோம்னா நமக்கு சைட் வைஸில் ஓப்பன் ஆகிற மாதிரி தான் இருக்கும். வாஷர் இப்போ டிஃபாகர் எல்லாமே கொடுத்துறாங்க. ஸ்பாய்லர் உங்களையும் நீட்டாக இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷார்ஃபின் ஆண்டனாவும் வந்துருது. ஸோ பூட் பார்த்தோம்னா ஒரு சின்ன பூட் தான். ஸோ 7 seat வெர்ஷன் அப்படிங்கன்னா நமக்கு பூட்டில் பெருசாக ஸ்பேஸ் இல்லை, ஒரு சின்ன ஒரு பேக் தான் வச்சுருக்கேன். அண்ட் சைட் வைஸ் ஓப்பன் ஆகுறது வந்து இன்னுமே அந்த SUV ஸ்டைலில் இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஸ்டிங் டிசைன் பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஒரு தீம் மாதிரி ஃபாலோ பண்ணாங்கன்னா அதுவுமே நமக்கு ரியர்லேயும் வந்துருது. அண்ட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு அட்ரினோக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜிங் கொடுத்துறாங்க. இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம்கான பேஜிங் தான். நம்ம இன்டீரியரில் போயிட்டு பார்க்கலாம். ஸோ ரியர் சீட் ஸ்பேஸ் பார்த்தோம்னா நமக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குன்னு சொல்லலாம். டோர்ஸ் நல்லா ஒய்டாகவே ஓப்பன் ஆகுது. அண்ட் ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் இருக்குது. இங்கே பார்த்தோம்னா நமக்கு டோர் பாக்கெட்ஸும் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. 1 liter பாட்டிலாம் வைக்கலாம். டோர் ஹேண்ட்ஸுமே நமக்கு வந்து குரோமில் ஃபினிஷ் பண்ண மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு மேட் ஃபினிஷில் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த இடத்துலையுமே நமக்கு அந்த மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம இப்போ தேர்ட் ரோ ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ சீட்ஸ் பார்த்தோம்னா நமக்கு கம்ப்ளீட்டாக டம்பிள் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும், 1 touch டம்பிள் தான் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம இன்க்ரெஸ் பார்க்கலாம். ஸோ ஒரு ஹைட்டான SUV அப்படிங்கிறனால நம்ம கொஞ்சம் ஏறி வர்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம ரைட் சைடு போய் பார்ப்போம். ஏன்னா அந்த இடத்துல சீட் நான் டம்பிள் பண்ணியிருக்கேன். இங்கே உட்காந்து தான் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ ஏன் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோம்னா 5'7", எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த சீட்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ஹைட் கம்மியாக இருக்கும் உட்காரலாம். அண்ட் ஆல்சோ சில்ட்ரன் உட்காரலான்னு சொல்லலாம்.
லெக் ரூம் நீரும் பார்த்தோம்னா நமக்கு ஃப்ரண்ட் சீட்டுக்கு அடியில் டக் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இடம் இருக்குது. பட் நீரும் வந்து கொஞ்சம் கம்மி தான். அண்ட் ஹெட் ரூமும் வந்து நல்லா அடிக்குவேட்டாகவே இருக்குது, எனக்கு ப்ராப்ளம் இல்லை. அண்ட் ரியலாக நமக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ஸ் கொடுத்துறாங்க, அதெல்லாம் உண்மையிலே நல்ல விஷயம்னே சொல்லலாம். பெஸ்ட் ஃபார் கிட்ஸ்ன்னு சொல்லாங்க. கிட்ஸ் வந்து நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காரலாம், ஒரு ஷார்ட்டரான பீப்புள் வேணால் உட்காரலாம், அந்த அளவுக்கு தான் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எக்ரெஸ் பார்ப்போம். ஸோ இந்த ஃபுட் ஸ்டெப் கொடுத்துருக்கிறது வந்து இறங்கி ஏறுறதுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்குது கைஸ். இப்போ நம்ம சீட்ஸை வந்து நார்மல் பொசிஷன் கொண்டு வந்துடலாம். இந்த சீட்டுக்கான இன்க்ரெஸ் எக்ரெஸ் பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் ஈஸியாக உள்ள வந்துட்டேன் கைஸ், அப்படியே ஏறி ஈஸியாக உள்ள வந்துட்டேன். ஸோ இதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. இன்க்ரெஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்குது, அவ்வளோ கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. லெக் ரூம் நீரும் பார்த்தோம்னா நல்ல தாராளமாக இருக்குது. எவ்வளோ லெக் ரூம் இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். என் ஃபுட்டை வந்து நான் ஃப்ரண்ட் சீட் கடியில் டக் பண்ணி வச்சிருக்கேன், நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்குங்க கைஸ். ஸ்பேஸ் ஆன் ஆஃபர் வந்து நல்லாவே இருக்குது. அண்ட் ஓவராலாக அந்த ஆம்பியன்ஸும் பார்த்தோம்னா நல்லாவே இருக்குது. ஒரு பிளாக் அண்ட் சாக்லேட் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இன்டீரியர். பட் நமக்கு பெருசாக கிளஸ்டர்ஃபோபிக்காலாம் ஃபீல் ஆகலை. இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஹேண்டில் கொடுத்துறாங்க. சன்ரூஃப் பார்த்தோம்னா ஒரு நார்மல் சைஸில் வந்துடுது. அண்ட் ஏசி வென்ஸ் பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல 2 ஏசி வென்ஸ் கொடுத்துறாங்க. இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான டாகுலும் வந்துருது, ஃபேன் ஸ்பீட். அண்ட் ஹெட்ரஸ் பார்த்தோம்னா நமக்கு 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் கொடுத்துறாங்க. ஆம்ரெஸ்ட்டும் இந்த காரை நமக்கு வந்துருது, அதுலேயுமே நமக்கு 2 கப் ஹோல்டர் கொடுத்துறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பிளாக் அண்ட் சாக்லேட் கலர் தீமில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2 பேர் தாராளமாக உட்காரலாம், 3 பேரும் உட்காரலாம் கைஸ், அந்த அளவுக்கு தான் ஸ்பேஸ் இருக்குது. ஏன்னா நல்ல வைடான ஒரு கார் தான். இப்போ 3 பேரும் உட்காரலாம், ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம எக்ரெஸ் பார்க்கலாம். ஸோ ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து உண்மையிலே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம்னு சொல்லலாம். எக்ரெஸும் ஈஸியாக தான் கைஸ் இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு அங்கே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ நம்ம ஸ்கார்பியோ என்னோட இன்டீரியர் பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓஆர்எம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல வந்துருது. அண்ட் கிளாஸ் பிளாக்ல தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சைல்ட் லாக்கான ஃபங்க்ஷன் அண்ட் டோர் லாக் அண்ட் அன்லாக் ஃபங்க்ஷன் இந்த இடத்துல வந்துருது. டோர் பாக்கெட்ஸ் பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் நல்ல பெரிய டோர் பாக்கெட்ஸே கொடுத்துருக்காங்க, 1 லிட்டர் பாட்டிலாம் ஈஸியாக வைக்கலாம். அண்ட் டோர் ஹேண்டில்ஸும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மேட் ஃபினிஷில் தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு பார்க்கிங் சென்சஸ்க்கான பட்டன் கொடுத்துறாங்க. இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டன் வந்துருது. இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. நம்ம இன்க்ரெஸ் பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு சீட்ஸ்க்கு எலக்ட்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு லம்பார் சப்போர்ட்டும் வந்துருது. அண்ட் ஆல்சோ சீட்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸும் கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணலாம். கைஸ் இந்த காரில் கொடுத்துருக்க ஸ்டியரிங் வீல் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஃபிளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல் கொடுத்துறாங்க. லெஃப்ட் சைடில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துருது. இந்த இடத்துல பார்த்தோம்னா க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் எம்ஐடி கண்ட்ரோல் பண்ணதுக்கான பட்டன் வந்துருது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தோம்னா நமக்கு அனலாக் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்துருது. ஸோ இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஸ்பீடோமீட்டர் அனலாக்ல வந்துடும், டாக்கோமீட்டரும் அனலாக்ல கொடுத்துறாங்க. சென்டரில் பார்த்தோம்னா நமக்கு அந்த டிஜிட்டல் எம்ஐடியில் நிறைய இன்ஃபர்மேஷன் வருது. கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது பார்த்தோம்னா நமக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் காமிச்சிட்டு இருக்கு. ஸோ இது தவிர என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா நமக்கு பவர் அண்ட் டார்க் மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா பியூட்டிஃபுல்லாகவே இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்ம இது வேணால் டாகுல் பண்ணி வேறு இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு நேவிகேஷன் அண்ட் செட்டிங்ஸ் போயிட்டோம்னா நமக்கு காருக்கான செட்டிங்ஸ் நிறைய வந்துடுது. ஸோ நமக்கு பேசஞ்சர் ஏர்பேக் வேணால் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். டிரைவரோட ட்ரௌசினஸ் டிடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் டயர் ஃபில் அசிஸ்ட், கிளாக் டைப், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்தது. அண்ட் இது தவிர நமக்கு அலர்ட் ஹிஸ்ட்ரி, டிரைவ் இன்ஃபோவில் போயிட்டோம்னா நமக்கு யூஸ்வலாக அந்த டிரைவிங் இன்ஃபோ, ட்ரிப் ஏ ட்ரிப் பி, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடுது. இது தவிர வேறு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு ஃபியூல் இன்ஃபோ அண்ட் டிஜிட்டல் ஸ்பீட் வேணும்னு நம்ம வச்சுக்கலாம். வெஹிக்கல் இன்ஃபோ, நேவிகேஷன், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துடுது. இங்கே பார்த்தோம்னா நமக்கு டெம்பரேச்சர் மீட்டர் கொடுத்துருக்காங்க, ஃபியூல் மீட்டர் நமக்கு இந்த இடத்துல வந்துடுது. அண்ட் ஸ்டியரிங் வீல் பார்த்தோம்னா ஒரு ஃபிளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இதுலேயுமே நமக்கு அந்த கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் வந்துடுது. இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த டச் ஸ்க்ரீன் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 8 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மென்ட் சிஸ்டம். இதில் நம்ம ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்டோ கனெக்ட் பண்ணிக்கலாம், நல்லா ஃப்ளூயிடாக தான் இருக்குது. அண்ட் ஒயர்லெஸ்ஸாகவே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இதில் பார்த்தோன்னா உனக்கு செட்டிங்ஸில் போய்ட்டு ஜென்ரல், டிஸ்பிளே, டேட் அண்ட் டைம் அண்ட் வெஹிக்கலுக்கான இன்ஃபோ, இது மாதிரி எல்லா விஷயமும் வந்துடும். ஸோ இதில் வந்து நமக்கு சர்வீஸ் ரிமைண்டர் அந்த மாதிரி விஷயம்லாம் வந்துடுது. அண்ட் நேவிகேஷனும் இருக்குது, ஃபோன் வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம், மியூசிக், ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, இது எல்லாமே கொடுத்துட்றாங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஃபங்கியாக இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் இதில் நமக்கு அப்ளிகேஷன்ஸும் கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் போயிட்டோம்னா நமக்கு நியூஸ் அப்டேட்ஸ் அண்ட் வாட் 3 வேர்ட்ஸ் பார்த்தோம்னா நமக்கு வாய்ஸ் கமாண்ட் ஃபீச்சர்ஸ் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல லோடடான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கைஸ், ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குது. அண்ட் ஆல்சோ டிரைவரோட மேனுவலும் நம்ம இதிலேயே பார்த்துக்கலாம். ஸோ அதான் அந்த டாக்குமெண்ட்ஸுங்கிறது. ஸோ இதில் வேணால் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ளூயிடாக தாங்க இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு அந்த ஏர் கண்டிஷனுக்கான டிஸ்பிளே வந்துருது. டியூல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த கார் நமக்கு வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஹில் டிசைன் கண்ட்ரோல்க்கான பட்டன் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல்க்கான பட்டன். அண்ட் இது பார்த்தோம்னா ஹசார்ட் லைட், ஆட்டோ ஸ்டார்ட் வேணா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இந்த பட்டன் பார்த்தோம்னா நமக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, அது நம்ம டிரைவிங்லேயே வேணா கூட ஆன் பண்ணி வச்சுக்கலாம். டிஆர்விஎம்னு சொல்லுவாங்க, டிரைவர் ரியர் வியூ மானிட்டர்.
அண்ட் ஒரு 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் இந்த பெட்ரோல் வேரியண்ட்ல வந்துருது. இதில் பார்த்தோம்னா நமக்கு பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் அண்ட் மேனுவல் மோட் கொடுத்துறாங்க. ஒரு மேனுவலான ஹேண்ட் பிரேக் தான் வருது. டேஷ்போர்ட் பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பிளாக் அண்ட் சாக்லேட் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சவுண்ட் சிஸ்டம் பார்த்தோம்னா சோனி சவுண்ட் சிஸ்டம், அது பார்த்தீங்கன்னா அங்கே பிராண்டிங் இருக்கு. ஸோ இதில் பார்த்தோம்னா எனக்கு ஸ்கார்பியோ என் அப்படிங்கிற ஒரு பேஜிங் வந்துருது. சாஃப்ட் டச் மெட்டீரியல் தாங்க, டச் அண்ட் ஃபீல்லாம் நல்லாவே இருக்கு. நம்ம க்ளோ பாக்ஸ் பார்த்தலாம் டீசெண்டான ஒரு சைஸில் இருக்குது. கூலிங் ஃபங்க்ஷனும் இதுலேயே நமக்கு கொடுத்துட்றாங்க. அண்ட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடும் வந்துருது. இந்த இடத்துல ஒரு யூஎஸ்பிஏ, இங்கே ஒரு யூஎஸ்பிஏ சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துட்றாங்க. அண்ட் ஸ்டியரிங் வீலுக்கு பார்த்தோம்னா நமக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் வீல் கொடுத்துட்றாங்க. அண்ட் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் வந்துருது, ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸும் கொடுத்துறாங்க. சன்ரூஃப் பார்த்தோம்னா ஒரு நார்மலான ஒரு சன்ரூஃப் வந்துருது. ஸோ கேபின்குள்ளே நல்ல லைட் எமிட் பண்ணுதுன்னே சொல்லலாம். இந்த சன்லைனும் நல்லா ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு கிராப் ஹேண்டில்ஸும் வந்துருது. ஏன்னா ஒரு ரகடான எஸ்யூவி அப்படிங்கிறதுனால நமக்கு அண்ட் ஹைட்டான எஸ்யூவியும் கூட கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஒரு தாட்ஃபுல்லான ஒரு டச். அண்ட் டிரைவரோட ஆம்ரெஸ்ட் கடியிலையும் நமக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துருது. இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், மொபைல் மட்டும் வச்சுக்கலாம். அண்ட் இந்த இடத்துல நமக்கு 2 கப் ஹோல்டர் கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ இந்த காரோட ஒரு கம்ப்ளீட்டான எக்ஸ்டீரியர் டீட்டெயிலிங் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த காரை ட்ரைவ் பண்ணி இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ நம்ம இந்த மஹிந்திரா ஸ்கார்பியோ என் டிரைவ் எடுக்கலாம். ஸோ எப்பவுமே டிரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி சீட் பெல்ட்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக வியர் பண்ணிட்டு டிரைவ் பண்ணுங்கள். இந்த காரில் பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரிக் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க, சீட் ஹைட் அட்ஜஸ்ட்டும் இருக்குது. அண்ட் ஸ்டியரிங் வீலுக்குமே நமக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் வீல் கொடுத்துறாங்க. ஸோ நம்ம ஈஸியாக ஒரு டிரைவிங் பொசிஷன் வந்துடலாம். அண்ட் ஆல்சோ நம்ம ஓஆர்எம்ஸ்க்கும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிட்டு டிரைவ் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் டிரைவ் பண்ணாலும் டிரைவிங் டிஸ்கம்ஃபர்ட்டுங்கிறது இருக்காது. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே டிரைவ் எடுக்கலாம். ஸோ பிரேக்லேருந்து கால் எடுத்தாலும் நமக்கு க்ரால் ஆகிற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்மகிட்ட இருக்க வேரியன்ட் பார்த்தோம்னா Z8L பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். இதில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 2 லிட்டர் M ஸ்டாலியன் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருப்பாங்க. இது நமக்கு கிளாஸ் லீடிங் 200 bhp அண்ட் 380 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின். ஸோ இந்த இன்ஜின் பார்த்தோம்னா நமக்கு மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் 2 வேரியன்ட்லையுமே வந்துடும். இந்த ஆட்டோமேட்டிக்கில் பார்த்தோம்னா நமக்கு 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ்லாம் நமக்கு எந்த இடத்துலையுமே லேக் தெரியல கைஸ். நல்ல லீனியர்னு கூட சொல்லக்கூடாது. இது வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவான பவர் டெலிவரி நமக்கு எல்லா பவர் பேண்ட்லேயும் இருந்துகிட்டே இருக்குது. ரைட் ஃப்ரம் த 1200 1300 RPMலேருந்து நமக்கு பவர் வந்து அப்படியே வர ஆரம்பிச்சிருது. நல்ல வாரி தெளிக்குதுன்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் ஏறி இறங்குறப்போ பெருசாக நமக்கு உள்ள ஃபீலே தெரியல. நமக்கு பென்டாலிங் சஸ்பென்ஷன் ரியரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீக்வன்சி செலக்டிவ் டேம்பிங் வந்துடும். ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இவ்வளோ பெரிய எஸ்யூவி, நம்ம வந்து ஹைட்டான எஸ்யூவியும் கூட, பட் ஆனால் நமக்கு பாடி ரோல்லாம் பெருசாக தெரியல. அந்தளவுக்கு நல்ல ஒரு சஸ்பென்ஷன் டியூனிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ட்விஸ்டியான ரோடு வரும். அந்த இடத்துல நான் காமிக்கிறேன். ஸோ நல்லாவே பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. நமக்கு ரைட் குவாலிட்டி அட் த சேம் டைம் நமக்கு இந்த ஹேண்ட்லிங்கும் பெட்டராகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் XUV 700 நமக்கு அடாஸ் ஃபீச்சர்ஸ் கொடுத்துறாங்க. ஸ்கார்பியோ எண்ணில் மட்டும் வராது. ஸோ ஸ்டியரிங் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஸ்பீட்ஸ்லாம் நல்லா லைட்டாகவே இருக்குது. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் ஒர்க் ஆகுது. ஸோ இதை ஏன் வந்து பிக் டேடி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. ஏன்னா அந்தளவுக்கு விசிபிலிட்டி வந்து டாப் கிளாஸாக இருக்குது. இப்போ கொஞ்சம் நேரோவான ரோட்டில் தான் நம்ம ட்ரைவ் பண்ணிருக்கோம். இருந்தாலுமே நமக்கு பெருசாக எந்த இடத்துலையுமே பிளைண்ட் ஸ்பாட் அப்படிங்கிறது க்ரியேட்டே ஆகலை. அண்ட் ஆல்சோ நமக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. பேனட் கம்ப்ளீட்டாக தெரியுது. நமக்கு ஓவரால் விசிபிலிட்டி டாப் கிளாஸாக இருக்குது. ORMs நல்லா சங்கியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 4.7 மீட்டர்ஸில் இருக்க ஒரு SUV ஓட்டுறோம் அப்படிங்கிற ஃபீலே இல்லை. அண்ட் இதுக்கு இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா இந்த பட்டர் ஸ்மூத்தான ஸ்டியரிங் வீல்னே சொல்லலாம். அண்ட் கனெக்டிவிட்டியும் நல்லா தான் இருக்குது. நமக்கு ஒரு நல்ல கனெக்டடாகவே இருக்குது. ரொம்ப வேகான ஸ்டியரிங் வீல்லாம் இல்லை. 187 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ். நம்ம பெருசாக எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை. டிப்பிக்கலான இந்தியன் ரோட்ஸ்க்கு ஒரு நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ்னே சொல்லலாம்.
அண்ட் இந்த பெட்ரோல் இன்ஜின் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் கைஸ். நம்ம ஹைவே போயிட்டு பேசலாம். அண்ட் பிரேக்ஸுமே நல்ல கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்குது. 4 வீல் டிஸ்க் கொடுத்துருவாங்க இதில். ஸோ பிரேக் பைட்டும் நல்லா தான் இருக்குது. ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸும் நல்லா கம்மியாக தான் இருக்குது. கைஸ் இப்போ நம்ம ஒரு டிப்பிக்கலான ஒரு ஹைவேக்குள்ளே வந்துட்டோம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு அந்த கியர் ஷிஃப்ட் ஆகுறதுனால நமக்கு பெருசாக உள்ள ஃபீல் ஆகவே இல்லை. சீம்லெஸ்ஸாக ஷிஃப்ட் ஆகுது. நோ டைம் நம்ம 100 பக்கமாக ரீச் ஆகிட்டோம். நம்ம என்னதான் ஸ்பீச் போனாலுமே அது பெருசாக உள்ளே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறது இன்னொரு நல்ல விஷயம். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ஸ்பீச்சில் நம்ம போகிறப்போ ஸ்டியரிங்கில் நல்லா வெயிட் ஆட் ஆயிடுச்சு கைஸ். ஸோ அது இன்னுமே கான்ஃபிடென்ஸை இன்ஸ்பயர் பண்ணுதுன்னு சொல்லலாம், இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு சொல்லலாம். அண்ட் NVH லெவல்ஸும் நல்லாவே கண்டெயின் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல் கைஸ். கண்டிப்பாக 200 bhp வந்து கிளாஸ் லீடிங் மட்டும் இல்லை, இந்த செக்மெண்ட்டில் வேறு எந்த காஸ்ட்லையுமே 200 bhpங்கிறது நம்மளால் பார்க்க முடியாது. பிரேக்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்லா தான் இருக்குது. ஸோ நம்ம எக்ஸலேட்டரை எந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி கியர் ஷிஃப்ட் ஆகுது. ஸோ நம்ம கொஞ்சம் வந்து ஹார்டாக ப்ரெஸ் பண்ணோம்னா நம்ம ஹையர் RPMs போயிட்டு தான் கியர் ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்ஸ்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து அது கூட பழகிக்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ வர ஆட்டோமேட்டிக்ஸ் நம்ம நிறைய காசு ட்ரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம கூட அது கியர் பாக்ஸ் வந்து அடாப்ட் பண்ணுற மாதிரியே ஒரு டியூன் பண்ணுறாங்க. அண்ட் சேஃப்டி வைஸ் பார்த்தோம்னா இந்த காரில் நமக்கு 6 airbags வந்துடும். ABS EBD கொடுத்துருவாங்க. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ஹில் டிசென்ட் கண்ட்ரோல், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துடுது. ஸோ ADAS மட்டும் நமக்கு XUV 700 வந்துடும். நம்ம இந்த இடத்துல ஒரு யூட்டர்ன் எடுக்கலாம். ஸோ எந்த கியர், எந்த RPM, என்ன ஸ்பீட் அதெல்லாம் கணக்கே இல்லை கைஸ் இந்த இன்ஜினுக்கு. நமக்கு பவர் வந்து எல்லா கியர் எல்லா RPMலையுமே இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த சஸ்பென்ஷன் பார்த்தோம்னா நமக்கு ஹேண்ட்லிங் ஆஸ் வெல் அஸ் இந்த கம்ஃபர்ட் ரெண்டுமே நல்ல ஒரு பேலன்ஸில் வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த சீட்ஸுமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நல்ல பெரிய சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட உண்மையான கேப்பபிலிட்டியே ஆஃப் ரோடில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு டீசல் ஆட்டோமேட்டிக் வந்துடும், பெட்ரோலையும் ஆட்டோமேட்டிக் வந்துடுது. ஆஃப் ரோட்லாம் சீரியஸ்லி வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணோம். இன்றைக்கி நமக்கு பெஸ்ட் ஆஃப் ரோட் போகிறதுக்கான சான்சஸ் கிடைக்கல. ஸோ அதுவுமே வண்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம டெடிக்கேட்டடாக ஒரு ஆஃப் ரோட் ட்ரைவ் பண்ணிடலாம். அண்ட் ஃபீச்சர் வைஸ் பார்த்தோம்னா நமக்கு முன்னே இருந்த ஸ்கார்பியோவை விட இந்த ஸ்கார்பியோ எண்ணில் நிறைய ஃபீச்சர்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. லைக் நமக்கு இந்த சீக்வென்ஷியல் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்துடும். நமக்கு பழைய ஸ்கார்பியோ மாதிரியே இல்லை கைஸ், கம்ப்ளீட்லி ஒரு நியூ வெஹிக்கிள் மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள், ஒரு ஃபஸ்ட் எக்ஸாம்பிளாக என்ன சொல்லணும்னா இந்த கம்ஃபர்ட் தான். கம்ஃபர்ட் சொல்லலாம், ஹேண்ட்லிங் சொல்லலாம், ஃபீச்சர்ஸ் சொல்லலாம், பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். அண்ட் இந்த பெட்ரோல் இன்ஜின். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டராக தான் இருக்குது இந்த ஸ்கார்பியோ எண். ஸோ கைஸ் இப்போ பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் பேக் பேட்ச் ஆஃப் ரோடில் தான் இருக்கோம். ஸோ ஸ்டியரிங்கும் ஈஸியாகவே ரீசென்ட் ஆகுது கைஸ். நம்ம அங்கே போயிட்டு திருப்பிட்டு பார்க்கலாம். ஸோ சஸ்பென்ஷன் ஒர்க் ஆகிற நாய்ஸ் கூட நமக்கு பெருசாக கேட்கல. ஸோ ஓகே, ஸ்டியரிங் நல்லா தான் இருக்குது.
அண்ட் இந்த பவர் அண்ட் டார்க் மீட்டர்ஸ் வந்து பார்க்கறதுக்கு உண்மையிலேயே நல்லா இருக்குது. ஸோ ஒவ்வொரு பிராண்ட் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. இந்த ஸ்டைலில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அந்த நீட்டில் ஏறி இறங்குறதே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு டிப்பிக்கலான ஹைவேக்குள்ளே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபைனலி இந்த காரோட மைலேஜ் பார்த்தோம்னா நமக்கு அரௌண்ட் ஒரு 18.5 km/L ARAல கிளைம் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ரியலிஸ்டிக்காக பார்த்தோம்னா ஒரு 10 to 13 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், போத் சிட்டி அண்ட் ஹைவேஸில். இன்னும் நம்ம ரேஷாக ட்ரைவ் பண்ணோம்னா இன்னும் அந்த சிங்கிள் டிஜிட் போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஏன்னா பவர் வந்து அந்தளவுக்கு இருக்குது கைஸ். மஹிந்திரா வந்து எப்போவுமே மைலேஜ் மட்டும்தான் கார் தரணும் அப்படின்னு எப்போவுமே அவங்க இன்ஜினை டியூன் பண்ண மாட்டாங்க. பெர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் மைலேஜ் ஓரியன்டாக தான் டியூன் பண்ணுவாங்க. ஸோ இதுவுமே அதே மாதிரி தான் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸும் வேறு லெவலில் இருக்குது, மைலேஜும் டீசெண்டாக கொடுக்கும். ஸோ பெட்ரோல் வேரியண்ட் நமக்கு இந்தளவுக்கு மைலேஜ் தரதே ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். அண்ட் டீசல் போயிட்டோம்னா அது ஓரளவுக்கு இதை விட நல்லாவே ஃபியூவல் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த 18 inch alloy wheels வந்து நல்லாவே ரோட்டில் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது பார்த்தோம்னா எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ட்ஸ் நம்ம இப்போ கிராஸ் பண்ணிருக்கோம். சுத்தமாக சவுண்டு கூட கேட்கல, அந்தளவுக்கு நல்ல ஒரு கம்போஷர் இருக்குது. அண்ட் வேரியன்ட் பிரேக்கப் பார்த்தோம்னா Z2, Z4, Z6, Z8, Z8L வேரியண்ட்டில் வரும். Z2 தான் பேசிக் வேரியன்ட். Z2ல பெட்ரோலில் மேனுவல் வேரியண்ட் வந்து நமக்கு வரும். அண்ட் ஆல்சோ இதுலேயே நமக்கு நிறைய வேரியன்ட் பிரேக்கப்ஸ் இருக்குது. லைக் நம்ம ஆட்டோமேட்டிக் இருக்குது, மேனுவல் இருக்குது, 4-wheel drive இருக்குது, அண்ட் ஆல்சோ 2-wheel driveம் இருக்குது. பெட்ரோலில் நமக்கு 2-wheel drive மட்டும்தான் வரும். ஸோ இன்னைக்கு நம்மகிட்ட இருக்க வேரியன்ட் பார்த்தோம்னா Z8L வேரியன்ட். இது வந்து பார்த்தோம்னா நமக்கு ஆன் ரோடில் 28.18 lakhs வருது. அண்ட் பெட்ரோலில் பேசிக் வேரியன்ட், அதாவது Z2 மேனுவல் 2-wheel drive போயிட்டோம்னா நமக்கு அரௌண்ட் ஒரு 18.18 lakhs வரும். இதுவே நம்ம டாப் அண்ட் டீசலில் ஆட்டோமேட்டிக் போயிட்டோம்னா நமக்கு 31.68 lakhs வருது. இது எல்லாமே ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம் தான். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது வந்து கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் தான். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ரக்கடான ஒரு SUV, நல்ல கேப்பபிளான ஒரு SUVயும் கூட. ஸோ இதுதான் கைஸ் இந்த மஹிந்திரா ஸ்கார்பியோ என்னோட ஒரு கம்ப்ளீட்டான ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டோராஸ் தமிழ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு லெஃப்ட் கார்னர் வருது, 100 பக்கமாக போயிட்டு இருக்கோம். க்ளீனாக வாங்குது கைஸ், நமக்கு பாடி ரோல் கூட பெருசாக தெரியல. ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டோராஸ் தமிழ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in next video. Take care, bye bye and drive safe.